தங்கமேளம் இது வந்துட்டுங்க பாருங்க. 10 நாள்ல நான் வாங்கின கடனை அடைச்சி இந்த ஆளுங்க மூஞ்சில எறிகிறேன். ஆனா மறுநாளே இந்த சொத்தை 2ஆ பிரிச்சாகணும். இப்பதான் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையில அடங்கி அமைதியா இருக்கு. சொத்தை பிரிக்கணும்னு சொல்லி திரும்பவும் எங்க தகராறு உண்டாக்குறீங்க. பிரிச்சேன்டி. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நேரா உன் வீட்டுக்கு போற, உங்க அப்பாட்ட சொல்லி எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வர. இவங்க கண்ணுல வரல விட்டு ஆட்டுறேன். நான் போய் சொத்தை எழுதி வாங்குறதா? ஆமாடி, உங்க அப்பா சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்றேன். என்னமோ ஒண்ணு தெரியாம முழிக்கிறிய. இங்க நான் அனுவா செத்துக்கிட்டு இருக்கிறது இல்லாம அங்க போய் அவங்களே நான் சாகடிக்க விரும்பல. புருஷ நிம்மதியோட உன் அப்பா ஆத்தா இருந்த நிம்மதி பெருசாப்பட்டா உனக்கு? ஆமையா, 4 பேர் மாதிரி குடும்பம் நடத்துற எண்ணத்துல எனக்கு இந்த தாலியை கட்டியிருந்தேன்னா உன் நிம்மதிக்கு நான் மரியாதை கொடுத்திருப்பேன். ஆனா 3 சீட்டு ஆடுறதுக்காக தானே எனக்கு இந்த 3 முடிச்ச போட்டிருக்கேன். ஏண்டி நாயே, எழுத்தா பேசுற? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. ஏன்டா இப்படி பண்ற? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி தெரியுற? இது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இதுல நீங்க தலையிடாதீங்க. உன் அழைப்பு தாங்கவே முடிய மாட்டேங்கிறா கணேசா. மரியாதை இப்ப போனா உருப்படியா போலீஸ்காரங்களே உன்னை உன் ஊர்ல கொண்டு விட்டுருவாங்க. இல்ல எங்க ஊரை கூட்டி நியாயம் வச்சு ஓ தோழிய அறுத்து என்ன அப்படி என்னையா தப்பு கண்டுபிடிச்ச சொல்லையா? உனக்கு முந்தான வரிச்சு 3 வேளையும் ஆக்கி போட்டு இந்த தாலி போட்ட தவிர எங்க அப்பா அத்தா போட்ட எல்லா நகையும் கழிச்சு தந்தேனே. அதை தவிர தவிர என்னையா தப்பு செஞ்ச? சொல்றேன்டி, உனக்கும் என் தம்பிக்கும் உறவு இருக்குன்னு பொய் சொல்லுவேன். உன் காதுல சொன்னத ஊரை கூட்டி சொல்லட்டுமா? மரியாதையா உங்க அப்பாட்ட போய் சொத்தை எழுதி வாங்கிட்டு வந்து. உட்காருங்க. என்ன குப்புசாமி, எதுக்கு ஊரை கூட்டு வந்துக்கிற? பரிமளத்துக்கு ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லிதான் ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல நாளா பாருங்களேன். உள்ளூர்காரன் உரிமை உள்ளவன் தேவராசு. ஒரு நல்ல நாளா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றதுக்கு தான் நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம். இங்க பாருங்க ஐயா, இன்னைக்கு வேணா 2 ஊருக்கு பகை இருக்கலாம், போக்குவரத்து இல்லாம இருக்கலாம். ஆனா நாளைக்கோ இன்னும் 10 நாள் கழிச்சு மாறலாம் இல்லையா? இது ஒரு பிரச்சனையா வச்சு நடவடிக்கை காட்டுக்குள்ள உழ ஓட்ட சொல்ற மாதிரி பேசி முடிச்சு கல்யாணத்தை மாத்தலாம் சொல்றீங்க? யோ, நம்ம ஊர்காரங்களை வெட்டி சாச்சிருக்காங்க. ஒண்ணு சேரலாம், ஒண்ணு சேரலாம். இந்த ஜென்மத்துக்கே ஒண்ணு சேர்ந்து பேச்சுக்கிறேன் இல்லையா? வேற யோசனை வேணாம், கடைசியா சொல்லிட்டேன். இது பாருங்க, தொட்டதுக்கெல்லாம் வெட்டர்வா வேல் கம்பன் தூக்கி ஊரை பிரிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப ஊரே கூடி வந்து எங்க வீட்டை பிரிக்க பாக்காதீங்க. ஆண்டவ கொடுத்த மண்ணுக்கும் ஆத்திரோட தண்ணிக்கும் அளந்து விட்ட நெல்ல கொண்டா இது வரைக்கும் வெட்டிட்டீங்க, குத்திட்டீங்க. அதோட நிறுத்திட்டீங்க. என்ன அதே மாதிரி ஒரு பொண்ணு மனசு நினைக்காதீங்க. முடிவா சொல்றேன், நான் கட்டிக்கிட்ட வளையப்பாடுக்கு சுப்பிரமணியத்தை தான் கட்டிக்குவேன். உங்களால ஆனது பாருங்க. எல்லாரும் தயவு செஞ்சு அடுத்து கால் பண்ணுங்க. வாங்கயா, பங்காளி தேவாக்கிற சொன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வாங்கயா போலாம். பரிமளா, நீ சுப்பிரமணியத்து மேல ஆசை வச்சது தப்புலமா. ஆனா அவனுக்கு உன்னை உயிரோடு எரிச்சிருவேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறானுங்க. இப்ப என்னமா செய்யறது? ஆமா, ஊரு வேண்டவங்க கட்டுமானம் பண்ணலாம். ஆனா என் உசிரை உங்களால கட்டுமானம் பண்ண முடியாது. மனுஷன் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட முன்னாடி விட்டு என்னால முடியாதுமா. போயிட்டோம் அப்பா. போமா. ஓடி போன பொண்ணுன்னு ஊருக்கு அவமானம் பேசுவாங்க தான் ஆளுகிறேன். ஆசைப்பட்டவனோட அம்மா அப்பா கூட தெரியாம போறவதாண்டி ஓடி போற பொண்ணு. ஆனா என் பொண்ணு நெஞ்சு நிமித்தி ஊருக்கு மத்தியில கட்டா இவனத்தை கட்டிக்க பண்றத பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனவாரு. என் பொண்ணு வாழ போறவடி. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. அண்ணா
அமைதியா கிளம்பி போங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. அப்புறம் பிரச்சனைகளை பத்தி பேசிக்கலாம். சுப்பிரமணி, உங்க அண்ணன் வீட்டை விட்டு வச்சுட்டா இருப்பா. சரியா சொல்ற? போனவன் சீரழிஞ்சு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியம்மா. போடுறத திங்கிறப்போ அந்த சாந்தி படுக்கிறப்போவும் தான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே அந்த மனுஷனுக்கு வருதுமா. இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆள அவன் யாருமே தட்டி கேட்கலையா? தட்டி கேட்க நான் இருந்தா என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்புவாங்களா? போடுற மிதிலுக்கு கொடுக்க மரியாதைய கூட கூட கட்டில படுக்கிற பொண்டாட்டி கொடுக்க தெரியலையே. இதெல்லாம் மனுஷனா மேகமா? உங்க முகத்தை முடிச்சுட்டே பாவம். பொதுமக்களுக்கு அரசாங்க அறிவிப்பு. இப்பகுதியில் நிலவி வரும் பாசன நீர் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் நடுவர் மன்றம் அமைத்துள்ளது. அவர் விரைவில் இங்கு வந்து தங்கியிருந்து ஆவண செய்வார். அதுவரையிலும் இப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே கூட்டம் கூடவோ ஊர்வலம் போகவோ கூடாது. பொதுமக்கள் கலந்து செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நடுவர் மன்றத்துக்காக அனுப்பிச்ச ஜட்ஜு கிட்டாம்பாளையத்துல தங்கினா அந்தூர்காரங்க நம்ம ஊர்காரங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி வைப்பானுங்க. பந்தாடு கிட்டாபாளையத்துல தான் தங்கணுமா, வளையபாளையத்துல தங்கினாதான் நமக்கு மரியாதை. என்ன நான் சொல்றது? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு. இது பெரிய கேபிட்டல் சிட்டி. 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்க வைக்க போறாங்க. அப்ப திங்கிறத தவிர வேற எதுக்குமே வாயை திறக்க மாட்டான். இன்னைக்கு திறந்தா காரியத்தை கெடுத்து புட்டான். பிரச்சனை எங்க உருவாச்சோ அங்க கொண்டு போய் ஜட்ஜை உட்கார வச்சாதான் பிரச்சனை ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எதனால உருவாச்சுன்னு கண்டுபிடிச்சு நியாயத்தை சொல்ல முடியும். அது இல்லாம ஜட்ஜை நம்ம மடி மேல உட்கார வச்சுக்கலாம், நம்ம தோல் மேல உட்கார வச்சு மசாலா வடை கூட வாங்கி கொடுக்கலாம். அது நம்ம ஊருக்கு பெருமைதான். அதனால பிரச்சனை தீருமா? ஏதோ பெரியவங்க ஒரு வார்த்தைக்கு மரியாதைக்காக சொன்னாங்க இருக்காங்க, அதே சரி சரின்னா என்ன நான் சொல்றது? சரிங்கிறானுங்க, சூரிங்கிறானுங்க. எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் பா.